ஹாய் வெல்கம் டு ப்ரெகீட்ஸ். ப்ரெகீட்ஸில் இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்நாக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இங்கே காவிரி டெல்டாவில் நீர் உருண்டை அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்கு. இது நிறைய இடத்துல வந்து உப்பு உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த நீர் உருண்டையோ இல்லை அந்த உப்பு உருண்டையோ நம்ம செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அடை செய்ய போகிறோம். அது என்ன அடை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மாவு அரைச்சிக்கலாம். அந்த மாவு அரைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 டேட் மேலே போயிட்டு மிக்சியில் அரைச்சாலே கண்டிப்பாக டைம் எடுக்கும். இன்னொன்று வந்து மாவெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா சீக்கிரமாக வந்து மிக்சி வீணாக போகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு. எப்பயுமே கிரைண்டர் தான் மாவுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அம்மா வந்து இன்றைக்கி மிக்சியில் செஞ்சாங்க. இது செய்கிறதுக்கு பச்சரிசி மாவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இன்றைக்கி அம்மா புழுங்கரிசி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவ்வளோக்கும் அது ரொம்ப நேரம் ஊறுனது. அப்படி ஆகியும் அரௌண்ட் ஒரு 3 hours 4 hours கிட்ட ஊறியிருக்கும். ஆனாலும் வந்து டைம் எடுத்துச்சு அரைக்கிறதுக்கு. இந்த அடை வந்து அதாவது என்னோடய பாட்டி வந்து அடிக்கடி வீட்டில் செய்வாங்களாம். நான் சின்ன பிள்ளையா இருந்த போதெல்லாம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பிறந்ததுக்கப்புறம் எப்போயாச்சும் 1 or 2 times வந்து செய்வாங்க. ஆனால் மோஸ்ட்லி நீர் உருண்டை தான் இருக்கும். இப்போ ஒரு வேளை இன்றைக்கி நம்ம இட்லி சுட போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நீர் உருண்டையாக இருக்கும். இல்லை இன்றைக்கி நைட்டு தோசை சுட போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து இந்த அடை தான் இருக்கும். ஏன்னா நீர் உருண்டை செய்கிறதுக்கு இட்லி பானை தேவைப்படும்ல. அப்போது ஈவினிங் வந்து நம்ம நீர் உருண்டை செஞ்சிட்டோன்னா அந்த இட்லி பானையை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு இட்லி ஊற்றுறதுக்கு. ஒருவேளை எனக்கு இட்லி பிளானில் கிடையாது அப்படின்னா அன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறோன்னா ஈவினிங் வந்து இது மாதிரி அடையாக செஞ்சுருவாங்க. நைட்டு வந்து அதே தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றிக்கலாம்ல. அதுதான் மாஸ்டர் பிளான் அப்போவே. இந்த அடையை வந்து கார அடைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதிலே வந்து காராமணி போட்டு செஞ்சுட்டு இதே அடையை செஞ்சுட்டு அது மேலே பட்டர் வச்சு சாப்பிட்டோன்னா இந்த காரடை அன்னம் அன்றைக்கி செய்கிற அந்த அடை. அன்றைக்கி வந்து காராமணியெல்லாம் போடலை, பேசிக்காக அந்த நீர் உருண்டை மாவை வச்சு செஞ்சாச்சு. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு தேங்காய் தேவைப்படும், அதனால தான் தேங்காய் தேவிட்டு இருந்தேன். இன்றைக்கி அம்மா அரைச்சிருந்தாங்களே அந்த மாவுக்கு வந்து 4லேருந்து 5 வரைக்கும் அடை சுடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தேங்காய் தேவைப்பட்டுச்சு, தேங்காய் துருவல். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீயை போட்டு குடிச்சிடணும். டீ போட்டு குடித்தாதான் எனர்ஜி வரும். நிறைய பேர் வந்து டீ கூட உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கள்ல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிடணும், அப்போ தான் வந்து எனர்ஜி வரும். டீ குடிப்பேனே, உனக்கு குடிக்க மாட்டேனே. இது செய்கிறது வந்து ரொம்ப 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 சிம்பிள். எனக்காவது நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா கூட அன்றைக்கி கொஞ்சம் இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் அரிசி மாவை தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் இது செஞ்சுருங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் பட்டை மிளகாய், அது கூட கொஞ்சம் தேங்காய், மாவு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். அம்மா வந்து உப்பு போட்டு அந்த மாவை அரைச்சிட்டாங்க, அதனால் இதில் வந்து எந்த ஒரு உப்பும் ஆட் பண்ணலை. மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறக்கி சப்பாத்தி மாவு எப்படி பசைவோமோ அதே மாதிரி கை வச்சு பசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அங்கே எல்லாம் ஒன்றா தாளிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது ஒன்றும். சில இடத்துல வந்து இந்த நீர் உருண்டை உப்பு உருண்டைன்னு சொல்கிறாங்கள்ல, அவங்களாம் வந்து பூண்டை தட்டி போடுறாங்க. இதற்கு பூண்டெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் வெங்காயம் இதெல்லாம் தேவையே இல்லை. உட்காந்து நீங்கள் கட் பண்ணி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அள்ளி போட்டோமா, வதக்கணுமா, செஞ்சோமா, அவ்வளோதான்.
டெல்டா சைடில் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாவது இந்த ஸ்நாக்ஸை வந்து முன்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு, அதனால் இதெல்லாம் மறந்தாச்சு. பெரிய ரீசன் இதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தோம்னா, எல்லார் வீட்லேயும் இப்போ மாவு அரைக்கிறத நிறுத்தியாச்சு. எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளியில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்களுமே எப்போயாச்சும் வாங்குவோம், ஆனால் எப்பயுமே வாங்கிட்டு இருக்க மாட்டோம், எப்போயாச்சும் வாங்குவோம். எப்போல்லாம் மாவு அரைக்கிறோமோ அப்போல்லாம் இது செய்வாங்க. ஆனால் இடையில கொஞ்ச நாள் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி பசைஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப சுடும் இல்லை, அதனால் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும் இந்த மாவு. அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அப்புறமா தோசைக்கல்லையாவது இல்லை சப்பாத்தி கல்லையாவது இது மாதிரி போட்டு எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து தோசைக்கல்லில் இதை போட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறது வந்து ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் சப்பாத்தி கல்லில் போட்டிங்கன்னா வந்து நல்லா வரும். நீர் உருண்டையே வந்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும்ல, ஆனால் இது வந்து ஒரு தோசை கலந்த நீர் உருண்டைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அடை இன்னொன்று லைட்டாக கிறிஸ்பி ஆகிடும் கீழே. மெயின் வயல் வந்து என் பொண்ணு இன்றைக்கி உட்காரதுக்கு ட்ரை பண்ணான். பிடிச்சிட்டு இருந்தேன், இருந்தாலும் லைட்டாக ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குன்ட்டு அதையுமே உங்களுக்கு காட்டியிருந்தேன். தோசை என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும். அது எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதையும். ஏன்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அடை வந்து உடஞ்சிருச்சு, அதுவும் அதில் ஒரு கிராக் தெரியுதா, அந்த மாதிரி வந்து உடஞ்சிருச்சு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாமல் எடுத்து போட்டாங்க, அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இது கூட பூண்டு துவையல் வந்து சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டியும் நல்லா தான் இருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். அங்கே போனா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? இது ஒரு டின்னராக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கூடவே வந்து ஒரு பூண்டு துவையல் அரைச்சி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி அதுக்கான வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். தங்க பொண்ணு உனக்கு வேணுமா? அவளுக்கு இதெல்லாம் வேணாம், இந்த தட்டு கொடுத்தா நல்லா வச்சுட்டு விளையாடுவா. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா வந்து இது ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கோங்க. என்னென்னா எப்பயுமே வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. பெருங்காயத்தை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு டைம் இருக்கும்போது உருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அது யூஸே பண்ண முடியாமல் ஆகிடும், இல்லைனா போய் உடைக்கிற மாதிரி ஆகிடும். இது மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உருட்டி அதை வந்து பருப்பில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பருப்பு கூட தான் வந்து பெருங்காய கட்டி வந்து யூஸ் பண்ணி சமைப்போம். அதனால் இது கூட அதை போட்டு வச்சுக்கும் போது போய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இன்னொன்று வந்து டக்குன்னு ஹேண்டியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு. ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு அஞ்சரைப்பட்டி தான் எல்லாமே ஒன்றா இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும். இது மாதிரி வந்து அம்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கிச்சனில் செய்வாங்க, ஈஸியாக ஹேண்டியாக இருக்க மாதிரி. என்ன வேணும் உனக்கு? அது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய்.